ஓம் சரவண பவாய. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையக மக்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அப்பன் முருகன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. ஒரு முருக பக்தர் குருவாக அமர்ந்து தனது சீடர்களுக்கு போதனைகள் கூறிக்கொண்டிருந்தார். அப்போது ஒரு சீடன் குருவிடம் கேட்டான், குருவே, நல்லது கெட்டது இரண்டையும் இறைவன்தானே படைத்தான். நாம் ஏன் நல்லது செய்யாமல் கெட்டது செய்தால் நாம் சீக்கிரமாக முன்னுக்கு வந்து விடலாமே என்று அந்த குருவிடம் சிஷ்யன் கேட்டான். அதற்கு குரு அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் பேசாமல் இருந்தார். அன்றிரவு அனைவரும் பால் இருந்த நேரம் வந்துவிட்டது. குரு வேலையாளியிடம் சொல்கிறார், கேள்வி கேட்ட சிஷ்யனுக்கு மட்டும் பால் கொடுக்காமல் பாலுக்கு பதிலாக பசு சாணத்தை கொஞ்சோண்டு கரைத்து கொடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது சிஷ்யனுக்கு பதட்டமும் கோபமும் வந்துவிட்டது. ஏன் குரு எல்லாருக்கும் பால் அருந்த கொடுக்க சொல்லியிருக்கிறார், ஆனால் நமக்கு மட்டும் இது போன்ற ஒரு தானத்தை நமக்கு ஏன் அளிக்க சொன்னார் என்று அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. உடனே குருவிடம் கோபமாக கேட்டான், குருவே, என்ன இது இப்படி செய்து விட்டீர்கள்? எல்லோருக்கும் பால் அருந்த சொல்லுகிறீர்கள், எனக்கு மட்டும் இந்த சாணத்தை கொடுக்க சொல்லியிருக்கிறீர்கள் என்று கொஞ்சம் வாய் துடுக்காகவே கேட்டான். குரு அமைதியாக சொன்னார், அப்பா, நீ காலையில் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் இதிலே அமைந்துள்ளது என்றார். நான் காலையில் கேட்டது கெட்டவர்களாக மாறலாம் என்று தானே சொன்னேன், ஆனால் அதற்கும் இதுக்கும் என்ன என்று கேட்டான். அதற்கு குரு அமைதியாக சொன்னார், அப்பா, இரண்டையும் பசுதான் கொடுத்தது. பாலும் பசுதான் கொடுத்தது, சாணத்தையும் பசுதான் கொடுத்தது. நீ நல்லவர்களாக இருப்பதை விட கெட்டவர்களாக மாறலாம் என்று கூறினாய். அதனால் கொடுத்தது ரெண்டுமே பசுதானே, நீ பாலுக்கு பதில் இதையே அருந்தலாமே என்று சொன்னார். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. உடனே குரு காலில் விழுந்து, குருவே, என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் இறைவன் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் படைத்திருக்கிறான் என்றால் அவரவர் தன்மைக்கு தகுந்தாற்போல் அவனுடைய செயல் இருக்கும். அதனால் நீ அதை தவறாக நினைத்து நீ அந்த வழிக்கு செல்ல வேண்டாம். ஏனென்றால் உன் மனது நல்லதே செய்யும் போது இறைவன் தன்னுடன் வந்து அமர்ந்து அனைத்து வேலைகளையும் பார்ப்பார். ஆனால் கெடுதல் செய்யும் எண்ணம் உள்ளவர்களுக்கு இறைவன் அருகில் வரமாட்டார். ஏனென்றால் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பதில் அதிலே அவங்களுக்கு அடங்கியிருக்கும். அதனால் உன் மனம் போல் நல்லதே செய்வாயாக என்று அருள்பாலித்து ஆசீர் வழங்கினார் அந்த குரு. அதனால் நாம் வாழும் வாழ்க்கையில் நமது மனது எதை சரி என்று செய்கிறதோ அதை செய்து நம் வாழ்வோமாக. ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவிமுருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு. ஓம் முருகா சரணம் சரணமே.